Exercise 10.4 sum 2 y equal to x power log x plus log x power x கொடுத்துருக்காங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. y equal to x power log x plus log x power x எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பா இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். பண்ணினாதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதுக்காண்டி இந்த x log x அப்படிங்கிற டேர்மை யூன்னு எடுத்துக்கோங்க. u equal to x power log x எடுத்துக்கோங்க. இந்த log x power x vன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் என்ன மாதிரி மாறிடும்? y equal to u plus v மாறிடும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? dy by dx equal to du by dx plus dv by dx. ஸோ நம்மளுக்கு வந்து dy by dx தானே கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு என்ன வேணும்? du by dxும் dv by dx வேணும். இந்த ஈக்குவேஷனை ஏன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த u and v தனித்தனியா தனித்தனியா எடுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ uங்கிறது என்னது? x பவர் log x. u equal to x பவர் log x எடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இது இந்த ஃபார்மட்ல இருந்ததுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டு பக்கமும் டேக்கிங் log on both side, ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு log எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இப்போ log uன்னு எடுத்தாச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா log x பவர் log x இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லாகுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி என்னது? log a பவர் b அப்படின்னா b log ஏன்னு எழுதிக்கலாமா ப்ராப்பர்ட்டி? ஸோ இங்க என்ன இருக்கு? log இது a இது b, a பவர் அப்போ b வந்து முன்னாடி வந்து இப்போ log x முன்னாடி வந்துமா log of log x இருக்கு. log x into log xனா log x to the whole square. இதுக்கப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா log u டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? log u டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by u. இது x, அதாவது log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. இங்க வந்து uன்னு இருக்கு. ஸோ 1 by u. uன்னு இருக்கிறதுனால x தவிர வேற எது இருந்தாலும் அது மாதிரி அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du by dx மாறும். is equal to log x to the whole square. அப்போ x பவர் n ஃபார்மட்ல இருக்கு. n into x பவர் n minus 1. அப்போ 2 minus 1 மாறிடும். ஸோ 2 log x. இப்போ என்ன பண்ணுவோம்? log x இல்லைங்க, x பதிலாக என்ன இருக்கு? log x இருக்கு. இப்போ அகைன் இதை வந்து என்ன பண்ணணும்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ log x to the whole dash போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிருக்கேன் 1 by x. இப்போ இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா du by dx இந்த பக்கம் வச்சுட்டு இந்த u 1 by u வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா uன்னு மாறிடும். ஸோ u into 2 log x into 1 by x இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 2u log x divided by x இருக்கா? இப்போ இதுல u வந்து என்னது நம்மளுக்கு? x power log x. u வந்து என்னது? x power log x into log x by x. இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த 2 log x divided by x எழுதிட்டு x log x எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் v equal to log x power x இருக்கு இல்லையா? அதை எடுத்துட்டு போனோம். இப்போ ரெண்டு பக்கமும் log எடுக்கிறோம். ஸோ log எடுக்கும்போது log v equal to log of log x power x மாறிடும். இப்போ log v equal to இங்கே பவர் வந்து x இருக்கா? log of இது a, இங்க இது a, இது என்னது b. அப்போ log of a power b னா அந்த b முன்னாடி வந்துடும். ஸோ x log of log x இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா uv ஃபார்மட்ல வந்துடும். ஸோ இதை uன்னு எடுத்துக்கலாம், இதை vன்னு எடுத்துக்கலாம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? இந்த x வச்சுட்டு v அதாவது u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்து v வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? u டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஃபார்முலா படி எழுதிருக்கோம். அதாவது u v dash v u dash. இப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? log x log of log x டிஃபரன்ஷியேட் பண்றோம். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. இங்க x-க்கு பதிலா log x இருக்கு. அதனால திருப்பி அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். log x to the whole dash. இங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ log x அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா? அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x plus log of log x இருக்கு. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அப்போ 1 by v into dv by dx equal to 1 by log x plus log of log x இருக்கு. இப்போ இந்த v இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 1 by v வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா v மாறிடும். v into 1 by log x into log of log x இருக்கு. இப்போ vக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும்? சம்ல வந்து நம்ம எடுத்தோம் log x power x தான் vன்னு எடுத்தோம். அப்போ vக்கு பதிலாக log x power x போட்டிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஏல கொண்டு வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணிருங்க. du என்ன, dv by dx என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தேங்க்யூ.